الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم كمل من الرجال كثير ولم يكمل من النساء إلا 4 مريم بنت عمران وآسيا امرأة فرعون وخديجة بنت الخويلد وفاطمة الزهراء رضوان الله عليهم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த நிஸ்வான் மதரசாவினுடைய ஆண்டு விழா மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய உரையாற்றி முடித்து சிறந்து வழங்க இருக்கிற ஹஸரத் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், இந்த பள்ளிவாசலுடைய இன்னும் மதரசாவினுடைய நிர்வாக அங்கத்தினர்கள், மதரசா மாணவிகள், அவர்களின் பெற்றோர்கள், வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பெயரில் நடைபெறுகிற மதரசாவினுடைய ஆண்டு விழா ஒரு 3 ஆண்டு பாடத்திட்டத்தில் ஹஜ்ரத் போன்றவர்களினுடைய கண்காணிப்பு மற்றும் தர்பியத்தில் சிறந்த ஆசிரியைகளை கொண்டு நடத்தப்படுகிற இந்த மதரசாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதில் ஓதக்கூடிய பெண் பிள்ளைகளை எல்லாம் காலமெல்லாம் வழி தவறாத ஆபிதாத்துகள் காணிதாத்துகள் என்று குர்ஆன் சொல்லுகிற அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வணங்கி வழிபடுகிற பெண்மக்களிலும் நன்மக்களில் அல்லாஹ் இவர்களை எல்லாம் சேர்த்து அருள்வானாக. நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நிஸ்வான்களில் அநேகமாக 100கணக்கான நிஸ்வான்களுக்கு ஆயிஷா அம்மாவுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல 100 மதரசாக்களுடைய நிஸ்வான்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே சிறந்த பெண்களின் பெயர்களை எல்லாம் மதரசாக்களுக்கு வைத்து அங்கேயும் நிகழ்காலத்தின் ஆயிஷாக்களை, நிகழ்காலத்தின் ஃபாத்திமாக்களை உருவாக்க வேண்டும் என்கிற பெயர் அவாவில் இன்றைக்கு மதரசாக்கள் நடைபெறுகிறது. சென்னையில் சமீபத்தில் விழா ஒன்றில் பேசிய நிஸ்வான் மதரசாக்களினுடைய பொறுப்பாளர் ஒருவர் 4000 மதரசாக்களை தாண்டிவிட்டது என்று சொன்னார். தமிழ்நாட்டில் 4000 மதரசாக்கள் நிஸ்வான் மதரசாக்கள்.
இது எடுத்தால ஒரு 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 டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லுவோம் அல்லவா, ஒரு திருப்பு முனை. முன்பெல்லாம் அதிகமாக பெண்களை ஓத வைக்குவதற்கு தேவையான சூழல் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதை குறையாகவும் பேச முடியாது. நிகழ்கால பெண்கள் வருத்தப்பட வேண்டாம், பொதுவாக மதரசா வைத்து ஒழுக்கம் சொல்லித்தர வேண்டும் என்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு ஒழுக்க சீலர்களாக அன்றைக்கு வாழ்ந்த நம்முடைய நன்னிமாக்களும் ராதிமாக்களும் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு போராடி இழுத்து பிடித்து அமர வைத்துத்தான் அல்லாஹ் ரசூலை தர வேண்டியது இருக்கிறது. அப்படி தருவதும் கூட நம்மாலே முழுமையாக தர முடியவில்லை. பழைய காலத்திலே இருந்த பண்பாடு இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு கூடிய பெண்மக்கள் இன்றைக்கு நிகழ்காலத்திலே இல்லை என்பது கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். ஒரே வீட்டில் இன்றைக்கு நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியும். உங்களுடைய வீட்டில் 60 வயதை தாண்டிய பெண்ணும் இருக்கிறார், மூதாட்டியும் இருக்கிறார். 20 வயதில் உங்களுடைய மகளோ பேத்தியோ சகோதரியோ நிச்சயம் இருக்கிறார். ஆனால் 2 பேருக்கும் இடைவெளி, கால இடைவெளி, கலாச்சார இடைவெளி, பேச்சின் இடைவெளி, பழக்க வழக்கத்தின் இடைவெளி, பண்பாட்டின் இடைவெளி, இவைகளை எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். உங்களோடு சரிக்கு சரியாக மல்லு கட்டி போட்டி போட்டு எதிர்த்து பேசுகிற சூழல் இருந்தால் அது 20. ஆனால் அல்லாஹ்வை பயந்து அடக்கத்தோடு வாழுகிற பேசுகிற பெண் ஒரு வீட்டில் இருந்தால் அது 60. அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு, பொழுதுக்கு இப்படி இந்த சந்து வழியா போறீங்க, நம்ம ஒரு தொப்பிதாரியோடு போறோம் இந்த சந்து வழியா. நாம் இப்படி போகும்போது நம்முடைய கோலம், நம்முடைய காட்சி, நம்முடைய தொப்பி தாடி இதையெல்லாம் பார்த்துட்டு சுவரோட போய் ஒரு அம்மா அப்படியே ஒட்டி நின்றுச்சுன்னு வைங்களேன், திரும்பவே இல்லை, ஒட்டி நின்றுச்சு. நீங்க போற வரையும் அந்த அம்மா அந்த இடத்த விட்டு கிடக்கல, முடிவே பண்ணிக்கலாம், பார்க்க வேண்டியதே இல்லை. அந்த வயசு 60க்கு மேல. ஏன்னா இன்னைக்கு அப்படியெல்லாம் நிக்கிற ஸ்டேஜ்லயே யாரும் இல்லை. நான் நிக்கிறது கட்டாயம்னு சொல்ல வரல. பெண்களுக்கென்று ஒரு வெட்கம், மானம், நாணம், ஒரு பண்பாடு, அவர்களுக்கான ஒழுக்கம், இதுவெல்லாம் இருக்கிறது. அது இன்றைக்கு 20 கிடைப்பதில்லை. 60களிடத்தில் இருக்கிற அடக்கமும் ஒழுக்கமும் 20களிடம் இல்லை என்பதை சொல்ல வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவினுடைய பொருத்தமான பெயரை இந்த கல்வி கூடத்திற்கு வைத்திருக்கிறீர்கள். எல்லா மனைவிமார்களையும் விட ஆயிஷா அம்மாவிற்கு ஒரு தனிச்சிறப்பு. நிறைய சிறப்பு இருக்கலாம், ஒரு சிறப்பு, தனிச்சிறப்பு. அந்த சிறப்பை வேறு யாரும் தொட முடியல. எல்லா நபிமார்களின் மனைவிமார்களும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவியர்களில் ஆயிஷா அம்மா தவிர மற்றவர்களும் சரி, அவர்களுடைய கணவர்களாகிய நபி வஃபாத்தானதற்கு பிறகு அவர்கள் வீடுகளோடு இருந்து விட்டார்கள், பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. நபி விட்டு போனதை எடுத்து செய்கிற பிரச்சாரத்தை செய்யவில்லை. நபி விட்டு விட்டு போன கல்வியை கையில் எடுத்து அந்த கல்வியை பரப்புகிற பணியில் யாரும் ஈடுபடவில்லை. எல்லா நபியினுடைய மனைவிமார்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. நபி மௌத்தா, இவர்கள் வீட்டோடு இருந்து விடுவார்கள். காலம் முழுக்க அவர்கள் கடைசி பயணம் வரைக்கும் அவர்கள் பொது வெளிக்கு வரமாட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகு 18 வயசிலே தங்களுடைய பணியை, கல்வி பணியை, பிரச்சார பணியை, மார்க்க பணியை, கற்றல் கற்பித்தல் பணியை, இவைகளையெல்லாம் தொடங்கிய ஆயிஷா அம்மா தள்ளாத வயதில் அவர்கள் வஃபாத்தாகிற வரைக்கும் இந்த உலகத்தில் கற்றலை, கற்பித்தலை, மார்க்க முடிவுகளை, ஃபத்வாக்களை, அரசு மசோதாக்களை, இத்தனையிலையும் அவர்கள் தங்களுடைய கடற்பணியை ஆற்றிக் கொண்டு வந்தார்கள். ஆயிஷா அம்மாவின் தனிச்சிறப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேறு மனைவிமார்கள் கூட இந்த அளவிற்கு கல்வி பணியில வரவில்லை. அல்லாமா சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி எக்கச்சக்கமான இந்த
இந்த உம்மத்தின் பெரிய மார்க்க அறிஞர்களை பட்டியலிட முடியும். இவர்களெல்லாம் ஒரு திரைக்கு பின்னாலே ஆயிஷா அம்மாவிடத்தில் ஓதியவர்கள். முஃபஸ்ஸிரீன்களில் திருக்குர்ஆன் விளக்க உரைகளை இன்றளவும் நமக்கு விளக்கி தருகிற, விட்டு தருகிற பேராற்றல் பெற்ற பெருமக்கள் நிறைய பேர். அவர்களுக்கு இல்மு வந்த வழி எங்கு தெரியுமா? ஆயிஷா அம்மாவிடமிருந்து வந்தது. ஆயிஷா அம்மாவிடமிருந்து வந்தது. சொல்லுவார்கள், இந்த உலகத்தின் தஃசீர்களுக்கெல்லாம் 2 வாசல் தான். ஒரு வாசலுக்கு இப்னு அப்பாஸுடைய வாசல் என்று பெயர், இன்னொன்றுக்கு ஆயிஷா அம்மாவுடைய வாசல் என்று பெயர். அந்த 2 வாசலின் வழியாகத்தான் இந்த உம்மத்திற்கு குர்ஆனுடைய ஞானமே கொட்டப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த உம்மத்தின் அபாரமான ஆளுமை. உலமாக்கள் எழுதுவார்கள், இந்த மார்க்கத்தினுடைய நம்ம ஷரியத் சட்டம்னு சொல்றோம்ல, 4 பங்கு ஆக்கணீங்கன்னா 3 பங்கு தான் உலகத்தில் இருக்கிற மற்ற அறிஞர் பெருமக்களால் கிடைத்தது. 1 பங்கு முழுசா ஆயிஷா அம்மானால கிடைச்சதான். அதிலேயும் குறிப்பாக ஹிதாயா போன்ற நூல்களில் மேற்கோள் காட்டப்பட்டு சொல்லப்படுகிற முஹம்மதியன் லா என்று அறியப்படுகிற இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தின் பெரும் பகுதி ஆயிஷா அம்மா இந்த உம்மத்திற்கு கொடுத்த சதகா. இதுவெல்லாம் ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மாபெரும் கல்வியின் தனித்துவங்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தள்ளாத வயது, நாமெல்லாம் பெரும்பாலும் ஹதீஸ்களிலும் பயான்களிலே 15 வயது 18 வயசு ஆயிஷா அம்மாவை மாத்திரமே பார்த்து பழகி இருக்கிறோம். உண்மை என்னவென்றால் 50-60 வயதை கடந்த ஆயிஷா அம்மாவை ஏறத்தாழ ஹிஜ்ரி 58 வரைக்கும் கல்வி பணியிலே தன்னை அவர்களுடைய வீட்டு திண்ணைதான் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களை உருவாக்குகிற களமாக இருந்ததை அந்த ஆயிஷா அம்மாவை யோசிக்க வேண்டும். 2210 ஹதீசுகளை இந்த மண்ணிற்கு அறிவித்த ஆயிஷா அம்மாவின் ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டது. தொழ வைப்பதற்கு எப்போதும் ஹலீஃபாக்கள் தான் வருவார்கள். தொழ வைப்பதற்கு எப்போதும் அமீருல் முஃமினீன்கள் தான் வருவார்கள். ஆனால் இதைவிட அதிகமாக ஹதீசுகளை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் போய் சொன்னார்கள், நீங்கள் தான் ஆயிஷா அம்மாவை தொழ வைக்க வேண்டும், நீங்கள் தான் தொழ வைக்க வேண்டும். காரணம், ஹதீசுகளின் கலையில் ஒரு கல்வி கடல் இன்றைக்கு கண்ணை மூடி இருக்கிறது. ஆயிஷா அம்மா அவர்களை விட அதிகம் ஹதீஸ் அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆயிஷா அம்மாவின் ஜனாசாவில் கண்ணீரோடு அவர்கள் தொழ வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அழுது கொண்டே தொழ வைத்திருக்கிறார்கள். தொழ வைக்கிற அபூ ஹுரைராவும் தொழ வைக்கப்படுகிற ஆயிஷா அம்மாவும் இல்லை என்றால் இந்த உம்மத்துக்கு ஹதீஸ் இல்லை. எவ்வளவு அபாரமான ஆளுமைகள் 2 பேரும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த ஹதீஸை அப்படியே தொன்று தொட்டு இந்த உலகத்தில் தொடர்ந்து கொண்டு வருவதற்கு ரப்பு செய்த ஏற்பாடு என்ன தெரியுமா? ஆயிஷா அம்மா வஃபாத் அன்றைக்கு ரமலான் பிறை 17 அன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை ஹதீஸை 7 வயது 8 வயதிலேயே அபரிதமாக படித்து முடிக்கிறது. ஆயிஷா அம்மாவை போலவே ஆயிஷா அம்மாவை போலவே ஹதீஸ்களை அவர்களை உலமாக்கள் அல்லாமா இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி என்று சொல்வார்கள். 2வது ஆயிஷா என்று முஹத்திஸின்களால் அவர் எழுதப்படுகிறார். ஒருவர் போகிற போது அந்த இடத்தில் இன்னொருவரை கொண்டு வந்து அல்லாஹ் நிரப்புகிறார். ஹிஜ்ரி 150 இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தான போது அதே ஆண்டிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்தது போல இன்றைக்கு போதிக்கப்படுகிற மதரசாக்களில் அரபிக் கல்லூரிகளாகட்டும் நிஸ்வான் மதரசாக்களாகட்டும் இங்கெல்லாம் போதிக்கப்படுகின்ற கல்வி என்பது இது போன்ற மூத்த முன்னோடிகள் நமக்கு விட்டு சென்ற சதகா. அதுவும் குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அபாரமான கல்வி. இதனால் தான் நிஸ்வான்களுக்கெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பெயர் வைக்கப்படுகிறது. நான் இந்த சீட்டிலே இங்கே ஓதிக்கப்படக்கூடிய கிதாபுகளை எல்லாம் வாங்கி என்னென்ன கிதாபுகள் என்று பார்த்தேன். மிகச்சிறந்த நூல்களை எல்லாம்
குறிப்பாக அரபிக் கல்லூரியிலே ஆலிம்களுக்கு போதிக்கப்படக்கூடிய முக்கியமான ஷரியத் சட்டங்கள், பாவ பிரிவினைகளுடைய கிதாபுகள் இதுவெல்லாம் கூட இந்த நிஸ்வானிலே வைத்திருக்கிறார்கள் என்பது தனிச்சிறப்பு. நான் புகழ்வதற்காக சொல்லவில்லை. நிறைய இடங்களில் நிஸ்வான் மதரசாக்களில் பெண்களுக்கு ஓரளவு இது கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சில சூரா மனப்பாடம், சில ஹதீஸ் மனப்பாடம், அப்புறம் யாசின் வாக்கியா, கவுஃப் சூரா இதெல்லாம் மனப்பாடம், இதோட முடிச்சுக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு நல்லது என்றாலும் சிறப்பானதாக சொல்ல முடியவில்லை. யாரையும் குறை சொல்லல. நாம் பெண்களுக்கு தர வேண்டும். கொடுத்து விட்டால் அவர்கள் எடுத்துக்கொள்ளவும், வாங்கிக் கொள்ளவும், விளங்கிக் கொள்ளவும் நிறைய அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்படியே ஓரளவு போதுங்கிற அளவுக்கு, அதாவது சொன்ன மாதிரி ராபியா பிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா போன்றவர்கள், நபீசா பிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா போன்றவர்கள், அல்லது ஆயிஷா அம்மா அவர்களின் அகலவைத்துகளில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கொஞ்சம் மட்டும் ஓதுன்னு சொல்லி முடிக்கல. ஆயிரம் உலமாக்கள் தொட முடியாத உயரத்தை சில பெண்கள் கல்வியில தொட்டிருக்கிறார்கள். நாம கொடுக்கல, அவ்வளவுதான். கொடுத்தா அதெல்லாம் வாங்கிடுவாங்க. நிறைய இடங்கள்ல பெண்கள் ஹாஃபிஸ்கள் மதரசாவெல்லாம் வந்துருச்சு. இவரு நம்ம பையன் ஆம்பளை பையனை கொண்டு போய் 15 வயசுல விட்டா அவர் 5 வருஷமா மூக்கிக்கிட்டே உட்காந்துட்டார். 20 வயசு வரைக்கும் முடிக்க மாட்டேங்கிறார். இந்த பிள்ளைய கொண்டு விட்டா 2 வருஷத்துல விசுக்கு குரான பூரா மனப்பாடம் பண்ணிடுது. ஆண்களை விட பெண்களின் கவனச்சிதறல் குறைவு. நாலாம் பக்கமும் இருக்காது. இந்த குதிரைக்கு இது கட்டி விட்ட மாதிரி இவர் கடை கண்ணி செக்கு அது இது நொட்டு லொசுப்பா இப்படி எல்லாம் இது இவருக்கு இருக்கும். இவருக்கு மனப்பாடத்துல உட்காராது. ஒரு ஆம்பளை பையனோட சிந்தனை விட அந்த 15 வயசுல இருக்கிற பெண்ணுடைய சிந்தனைகள் ஒருமுகப்படும். ஒருமுகப்படுகிற போது, கவனம் ஒரு இடத்தில் குவிக்கிற போது ஈஸியா மனப்பாடம் பண்ணிடுவாங்க. நீங்க நிறைய ஹாபிஸ்கள், பெண் ஹாபிஸ்கள் நாடு முழுக்க உருவாயிட்டு வர்றாங்க. முதல்ல அந்த காயப்பட்டணும்னு ஒரு ஊர்ல அங்க வீட்டுக்கு வீடு நிறைய பெண்கள் ஆபீஸ் இருப்பாங்க. சில ஆப்ஜாக்களுக்கு அங்க தொழுகு வைக்கிறதுக்கு போறதே பயம். என்ன தொழுகையில் தப்பு வந்துச்சுன்னு வைங்களேன், கன்னிமார் அதிமாவெல்லாம் எடுக்கும், பூரா எடுத்து கொடுப்பாங்க. அதனால அங்க தொழுகு வைக்கிற கூட்டம் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாங்க. கல்வியிலேயே நிறைய தேர்ந்திருந்தார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அங்க ஊர்ல உள்ள அரபி மதரசாவுக்கு உஸ்தாத் எடுக்கிறதுக்கு இன்டர்வியூ சில கிழமைகள் கேட்குமா. அவரை கூப்பிட்டு உட்கார்ந்து இவர் என்ன ஓதிருக்காரு, சாதாரணமாக மார்க்க அறிவோடு சார்ந்து வழக்கப்படுகிற பெண்கள்கிட்ட அப்படி மீன் வித்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அங்க கடற்கரை பகுதிகளில் யாரா வித்துட்டு போவாங்க. சின்ன சந்து வழியா ஏறாண்டு போகும். இன்னொன்று ஒரு கிழக்கு கயிறை ஏறாவா சர்ரை ஏறாவா? கயிறை ஏறானா நல்ல ஏறான்னு, சர்ரை ஏறானா கெட்ட ஏறான்னு. கயிறை ஏறாவா சர்ரை ஏறாவான்னு கேட்டிருக்கு. அந்த கூடையில உள்ளவ கயிறை ஏறாதான் எடுத்துக்கொண்டு இறங்கி வைக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, நாம் ரொம்ப காலமாக பெண்களுக்கு தரவில்லை. ஒருவேளை நீங்கள் கொடுக்க துவங்கினால் வாங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நீங்க என்ன ஆலிம்களுக்கு ஓதி கொடுக்கிற கிதாபுகளை கூட, தர்க்க ரீதியான கிதாபுகளை கூட, தஃசீர்களை, ஹதீஸ்களை, விளக்கங்களை கூட தரும் முறையில் நீங்கள் தருவதற்கு துவங்கினால் அவர்கள் வாங்குவதற்கு தயார். ஆன்மீகமா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, சிகரம் தொட்ட பெண்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் எக்கச்சக்கமான பேர் இல்லையா? 1,16,000 பேர் இருந்தாங்கிறோம். மூணு ஹஜ்ஜில 1,16,000 பேர் இருந்தாலும் கல்வியில் ஆயிஷாவை தொட்டவர்கள் யார்? விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேரை தவிர ஆயிஷா அம்மா தொட்ட உயரத்தை மற்ற சஹாபாக்கள் தொட முடியல. ஆன்மீகத்தில் நிறைய அவுலியாக்கள் தொட முடியாத உச்சத்தை ராபியா பிஸ்ரியா தொட்டார்கள். தர வேண்டிய முறையில் நாம் கொடுக்க துவங்கிவிட்டால் வாங்குவதற்கும் அதை ஏற்பதற்கும் அதை உள்வாங்கிக் கொள்வதற்கும் நிச்சயமாக பெண்கள் தயாராக இருக்கிறார். வரலாறு முழுக்க படித்தார். எக்கச்சக்கமான பெரிய பெரிய ஆன்மீக செம்மல்கள் எல்லாம் தொட முடியாத உயர்வு ராபியா பிஸ்ரியா உண்மையாருடைய.
அல்லாஹ்வை எதற்கு வணங்குகிறீர்கள்னு கேட்பாங்க இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியா இருக்கலாம். எதுக்கு வணங்குறீங்கன்னு கேட்பாங்க. ஒரு கூட்டம் சொல்லும், சொர்க்கத்துக்கு போறதுக்காக. எதுக்கு தொழுவுறீங்க? சொர்க்கத்துக்கு போறதுக்காக தொழுவோம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இல்ல நரகத்துக்கு போயிடக்கூடாது அதனால தொழுகிறோம். அபியாமா கேட்டார்கள், சொர்க்கமும் நரகமும் படிக்கலைன்னா அல்லாஹ்வை தொழுவ மாட்டீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. உண்மைதானே? சொர்க்கத்துல போறதுக்காக தொழுகிறேங்கிற ஒரு குரூப், நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தொழுகிறேங்கிற ஒரு குரூப். இந்த ரெண்டையும் அல்லாஹ் படிக்கலன்னா அப்பதான் கேட்டாங்க, நீங்க எதுக்காக சொல்லுங்க? நான் அல்லாவுக்காக தொழுகிறேன், அல்லாவை அடையிறதுக்காக தொழுகிறேன். சொர்க்கமும் வேணாம் நரகமும் வேணாம். அவன் தூக்கி நரகத்துல போட்டா அது எனக்கு சொர்க்கம், அவன் தூக்கி சொர்க்கம் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு போட்டா அது எனக்கு சொர்க்கம். திருப்தி அல்லாஹ்வுடைய திருப்தி. இந்த தத்துவத்தை, இந்த உயரத்தை ஆன்மீகவாதிகளிலேயே நிறைய பேர் அடைய முடியலையே. ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு எத்தீமாக பிறந்து நீண்ட நெடுங்காலம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் நோன்பு வைத்த பரம்பரையில வந்தவர்கள் ராபியா பஸ்ரியாவையா. அவங்க அத்தாவுக்கு 4வது குழந்தை. ராபியா அப்படின்னா 4வதுன்னு அர்த்தம். அதனால அப்படி பேர் வச்சாங்க. நாம இன்னைக்கு ஃபர்ஸ்டுக்கே ராபியான்னு தான் பேர் வைக்கிறோம். ராபியான்னா என்னங்க அர்த்தம்? 4வது குழந்தை. சாலிதா 3வது குழந்தை. ராபியா 4வது குழந்தை. அவங்களுக்கு அவங்க 4வது குழந்தை. ஆனா அவர்கள் அடைந்த புகழின் உச்சம் எவ்வளவு தூரம் போனது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குழந்தையா இருந்தாலும் சரி, 5வது குழந்தையா இருந்தாலும் சரி, நாம இன்றைக்கு ராபியான்னு நினைக்கிறோம். அவர்கள் பஸ்ராவிலே இருந்தார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹோடு ஆன்மீக இணைப்பில் இருந்தார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்களுக்கெல்லாம் கூட சில வெளிச்சங்களை, ஆன்மீகத்தினுடைய கருத்துக்களை இந்த பெண் போதித்திருக்கிறார்கள். அவங்க பஸ்ரியாவா இருந்தாலும் நாம விழுப்புரத்துலையும் பஸ்ரியான்னு பேர் வச்சுக்கிறோம். பஸ்ரியானா பஸ்ராவை சேர்ந்தவர். ஆனா பஸ்ராவை சேர்ந்தவர் என்கிற பெண்ணுடைய பெயரை இங்கேயும் வைக்கிறோமா இல்லையா? நான் சொல்ல வந்தது, ஆன்மீகமாகட்டும், கல்வியாகட்டும், நல்லொழுக்கங்களாகட்டும், பெண்களுக்கு அவ்வளவு உயரத்தில் கொடுத்தால் அதை வாங்குவதற்கு அவர்கள் தயார். நிறைய கிதாபுகள் ஓதி கொடுக்கிற, பாடம் நடத்துகிற மதரசாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த கிதாபுகளை எல்லாம் இவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் விடக்கூடாது. இன்றைக்கு அப்படி ஒரு பிற்போக்குத்தனம் சில இடத்துல இருக்கு. அது தவிர நிறைய கொடுக்கணும். ஈராக்கில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களினுடைய வரலாறுகளை குறித்த நூல்களில் ஒரு 4-5 பேர் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இஸ்லாமிய அரசில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் என்றும், நீதிபதிகள் பதவி இடங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல சில பெண்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் ஹசனா பின்த் இப்ராஹிம் ஒரு பெண்ணை பத்தி எழுதுறாங்க. நீதிபதி நாட்டில் அவங்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஆண் நீதிபதிகள், பெண் நீதிபதி, இஸ்லாமிய சட்டங்களை பூரா கரைச்சு குடிச்சவங்க. இப்ப இவர்கள் எல்லாம் ஓதிய உயரம் இருக்கிறது அல்லவா, அளவு, நாம் அதை போதிக்க வேண்டும். பெண்களினுடைய மாண்பு அவ்வாறு அவர்கள் மேல போகிற போது அது புரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு பூரா பாராட்டினாங்க. ஒரு 7 வயசு 8 வயசுக்குள்ள ஆபீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி, 7-8 வயசுக்குள்ளைக்கு நிறைய மேடைகள் எல்லாம் கூப்பிட்டு தங்க காசு எல்லாம் கொடுத்தாங்க. அது 7 வயசோ 8 வயசோ முழுமையா புராண மனப்பாடம். உலகத்தில் எத்தனையோ இடங்களில் பார்க்கிறோம். பெண் குழந்தைகளுக்கு மனித சக்தி அதிகம். நல்லா கொடுத்துட்ட. நாம சும்மாவாவது பெண் பொத்தி பின் பொத்தி அது அப்படிதான் பொம்பளைகிட்ட கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க வேற விஷயம், பிசினஸ் விஷயம் எல்லாம் கேட்க வேணாம். மார்க்கத்தை சொல்லி தருகிற விஷயத்தில் பெண்களை ஒதுக்காதீர்கள். அவர்களுக்கு தேவையான ஞானத்தை எல்லாம் தாருங்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த துறையிலையும் சிகரம் தொட முடியும். நம்மளும் சொல்ல போனா நிறைய வீடுகள்ல நீங்க சொல்றது வருத்தப்பட வேண்டாம், நம்ம ஆளுதான் வந்துட்டு இருப்பாங்க. நான் ஆம்பளையில சொல்றேன், அவங்க விவரமா இருப்பாங்க. சமயத்துல அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க, கூறு கட்ட மாதிரி பண்ணாங்க, இப்படி பண்ணுங்க அப்படிப்பாங்க. நமக்கு அப்பதான் கொஞ்சம் உரைக்கும், ஆமா ஆமா அப்படி செஞ்சுக்க கூடாதோ அப்படின்னு. ஆனா இவர்களையே பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்காது இது அப்படி இப்படி போட்டு சூட்டு ரொட்டு பயங்கரமா இருக்காது. அங்க அந்த அம்மா தான் சொல்லி கொடுக்கணும், இப்படி எல்லாம் இல்லை,
கூர்நேரெல்லாம் பேசாதீங்க அப்படின்பா. அப்புறம் தான் நமக்கு அந்த இது வரும். நிறைய விஷயத்துல நாம சொல்ல போனா ஃபெயிலியர் ஆயிடுவோம். அவங்கதான் நிறைய குடும்பங்கள்ல இருந்து இப்படின்னு சொல்லி நம்மையும் சேர்த்து நடத்துகிறார்கள். அப்ப அவர்களுக்கு தேவையான நல்ல சரியத்தை எல்லாம் கொடுத்துட்டா ரொம்ப நல்லா நடத்திடுவாங்கல்ல. நீங்க கொடுக்காதனால என்ன ஆகுது தெரியுமா? அவங்க நிறைய சட்டங்களை அவங்களா உருவாக்கி ஓடிட்டு இருக்கு. நம்ம மீற முடியுதா? முடியாது. இது செவ்வாய்க்கிழமை அதை வச்சுக்கலாம், செவ்வாய்க்கிழமை வைக்க கூடாது இல்லை, எந்த கிதாப்லையும் அப்படி எல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்படித்தான் அந்த அம்மா சொல்றதுதான் சட்டம். நீங்க மீறி செவ்வாய்க்கிழமை ஏதாவது வச்சு பாருங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, சனி ஆகாது, சனியே ஆகாது, செவ்வாய் வருவாய் அது ஆகாது. அப்புறம் நீங்க என்ன கிழமை சொன்னாலும் அது கொண்டு சொல்லுவாங்க. அவங்க ஒரு கிழமை வச்சிருப்பாங்க, புதன் வியாழன் ஏதாவது அதுதான் வைக்க முடியும். நீங்க வேற ஏதாவது ஒரு மவுத்து வீடு, ஒரு கல்யாண வீடு, 100 மசாயில் இருக்கு அவங்கள்ட்ட. கல்யாணம் வீட்டுல 100 மசாயில் இருக்கு. இப்படிதான் செய்யணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் திரும்பணும், இப்படித்தான் அளக்கணும், இப்படித்தான் போடணும், இப்படித்தான் கொடுக்கணும், நிறைய இருக்கும். இதை முன்னாடி வைக்கக்கூடாது, அதை பின்னாடி வைக்கக்கூடாது, இதை செஞ்சுட்டு தான் அதை செய்யணும், அதை செஞ்சுட்டு தான் இதை செய்யணும், நிறைய. இந்த மசாயில் எல்லாம் நாம எந்த கிதாபையும் பார்த்துக்க முடியாது. நாம பெரிய அஜத்துன்னு காட்டிட்டு இப்படி எல்லாம் இல்லை, நீ சரியா ஓதல, நீ சரியா ஓதலன்னு ஒரே இது முடிச்சு போயிடும், அவ்வளவுதான். நீங்கள் ஒரு நோய்வாய்ப்படுகிற வீட்டில் பெண்களுடைய மசாயில போய் பாருங்க, மௌத்தாகிற நேரத்தில் பெண்கள் வீட்டுல மசாயில்களை போய் பாருங்க. அல்லது ஏதாவது ஒரு அம்மா பார்த்தா அது இதுன்னு வந்துச்சுன்னா அந்த நேரத்துல பெண்கள்கிட்ட மசாயில் போய் பாருங்க, அவங்கள்ட்ட எல்லாம் வண்டியா எக்கச்சக்கமான மசாலா. அதனால அவங்க சொல்றதுலாம் ஓடுது. நாம சர்வ சாதாரணமாக எல்லா விஷயத்திலையும் நாம விளங்கி முடிக்கிறதுக்குள்ள அவங்க முன்னாடி விளங்கி முடிச்சிருவாங்க. அந்த பாதுஷா பள்ளியில போன தடவை பேசுனப்ப சொன்னேன்னு நினைக்கிறேன், பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு போறாங்கல்ல, ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் தான் பொம்பளைக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அடியே அப்பா பூரா மார்க்கும் போட்டு முடிச்சிருவாங்க, 165 அவ்வளவுதான். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை நம்மளும் 1 மணி நேரமா அவனுக்கு எதிரில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நமக்கு இது எதுவுமே தெரியாது. கல்யாணத்துக்கே போயிட்டு வருவீங்கள, வந்த உடனே மாப்பிள்ளை எப்படி அதிகபட்சமா நமக்கு தெரிஞ்சது கருப்பா சிவப்பாங்கிறது சொல்லிடுவோம், கோட்டு போட்டிருக்காரு அதை சொல்லுவோம், அவ்வளவுதான். இங்க கேட்டீங்கன்னா தான் தெரியும். இவங்க இதுக்கு முழுசா உள்ள பார்க்கல, அந்த சைட்ல ஒரு ஓரத்துல இருந்து அந்த ஸ்கிரீனை இப்படி விளக்கி அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்துருப்பாங்கல்ல, கண்ணு ஒரு மாதிரி இருக்குது, வாயு இழுக்கிற மாதிரி இருக்குது, திரும்புறப்ப நல்லா திரும்ப மாட்டேங்கிறாரு. அது இதெல்லாம் எப்ப பார்த்தாலும் தெரியல. இதெல்லாம் நமக்கு தோணுது, நம்ம ஐட்டமே வேற. நம்ம என்ன தெரியுமா, மசாலா கொஞ்சம் தூக்கல, அதுல அரிசி வேகல, இதுல இது பண்ணல, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம், என்ன அதிகமா போச்சு மசாலா, இவர் சப்ஜெக்ட் பூராமே அதுலதான் இருக்கும். இப்ப என்னன்னா, ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்வதில் நம்மை விட பெண்கள் நன்றாக விளங்குகிறார்கள் என்று சொல்ல வருகிறது. எந்த விஷயம் அவங்களுக்கு விளங்கல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்வராக்களை மனைவிகளிடத்திலே செய்தார். செஞ்சதா ஹதீஸ்கள் இருக்கு. ஆயிஷா மாட்ட கேட்டிருக்காங்க, முஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டிருக்காங்க. நிறைய பெண்களிடத்தில் மார்க்கம் சம்பந்தமாக விவாதித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். மிகவும் பிரபலமான செய்தி நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கு போய் உம்ரா பயணம் செய்ய முடியாமல் தடுக்கப்பட்ட நாளில் சுமார் 1400 பேர் யாருமே திரும்ப மாட்டேங்கிறார். புடிவாதமா இருக்காங்க சஹாபாக்கள். உள்ள நுழைச்சே ஆகணும், மக்காவுக்குள்ள வர்றது வரட்டும் பார்த்திடலாம். ஆனால் அல்லாஹ்வின் முடிவு, ரசூலின் முடிவு என்ன தெரியுமா, உள்ள நுழையாம அவன் இப்ப விடமாட்டேங்கிறான், சரின்னு சொல்லி பணிஞ்சு போனாலும் பரவாயில்ல, குனிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நம்ம திரும்பிடுவோம், அடுத்த வருஷம் பண்ணலான்னு ஐடியா. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சலாசன் சொல்றாங்க, திரும்பி போயிடலாம். அன்னைக்கு காலையில அப்போது
மனைவியர்களில் ரசூலுல்லாஹ்வோடு அந்த பிரயாணத்தில் இருந்த அதற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட மஷ்வரா பண்றாங்க. உம்மு சலமா பாரு, சஹாபாக்கெல்லாம் போகணுன்ற வேகத்தில் இருக்கிறாங்க, உம்ரா பண்ணாமல் திரும்ப மாட்டோம்னு இருக்காங்க, என்ன செய்யறது? உம்ரா முடிஞ்சதுன்னா தலைமுடி எடுக்கணும், மொட்டை அடிக்கணும். அவங்க சொல்லி கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்க தலைமுடி எடுத்து மொட்டை அடிச்சிருக்காரு. கேட்டா உம்ரா நமக்கு இங்கேயே முடிஞ்சிட்டு இருக்க, நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் யாரும் தலையில முடியோட இருக்க முடியாது, மொட்டை அடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இந்த ஐடியாவை கொடுத்தது அந்த அம்மா. காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்து நபிசல்லாஹு தலைமுடி எடுத்துட்டாங்க. எல்லாம் பார்த்தாங்க, என்னது ரசூலுல்லாஹ் முடி எடுக்கிறாங்க, உம்ரா முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. வேற என்ன செய்ய முடியும்? சில பேர்லாம் குந்தரிச்சாங்க. குந்தரிச்சு என்ன பிரயோஜனம்? ரசூல் எடுக்கிற முடியும். ஃபைனல் டெசிஷன் யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல ரொம்ப வேகப்பட்டது வழக்கம் போல உமருக்கு இல்லாது. இவனுங்க என்ன நம்மளே உள்ள விடாது, ஒரு கை பார்த்துருவோமே. விறுவிறுவிறுன்னு ரசூலுல்லாஹ் தலைமுடி எடுத்த உடனே சர்ன்னு அங்க போனாங்க. போய் எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் முடி எடுக்கிறாங்க, எப்படி எப்படி இன்னும் யாரும் எடுக்கல, அவங்கலாம் முருளான் தான் வேகப்படுறாங்க. அபூபக்கர்கிட்ட போய் சொன்னாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முடி எடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ், போலாம் திரும்பின்னு சொல்றாங்க, திரும்பி போறதா நமக்குன்னு ஒரு தன்மானம் இல்லையா? அவங்க மெதுவா சொன்னாங்க. அவங்க பொறுமையின் சிகரம் மட்டுமல்ல, அறிவின் சிகரம். பஅஸஹுல்லாஹு நபிய்யன் வ ரசூலா, அல்லாஹ் அவங்கள தான் நபியாவும் ரசூலாவும் அனுப்பிச்சிருக்கான். அவங்க சொன்னதை செய்யணும், நீ சொல்றது செய்ய முடியாது. இவருக்கு வேலைக்காக நேர ரசூலானே போயிட்டாங்க. போய் சொன்னாங்க, இப்படி நம்ம வந்து படிச்சு போகணுமா, அவன் உள்ள விட மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னாங்க, பஅஸனி அல்லாஹு நபிய்யன் வ ரசூலா, அல்லாஹ் என்னை தான் ரசூலா அனுப்பிச்சிருக்கான். அதே வார்த்தை அங்க வந்த வார்த்தையை நேரா போய் தலைமுடி எடுத்தால முதல் ஆளு அதற்கு உமருக்கு தான் உடனடியாக எடுத்துட்டாங்க. நான் சொல்ல வந்தது, ஒரு இக்கட்டான நேரத்தில் நீங்கள் தலைமுடி எடுத்து விடுங்கள். இது இந்த ஆலோசனையை கொடுத்தது மனைவி. எனவே ஷரியத் தெரிந்த மனைவி வீட்டில் இருந்து விட்டால், ஷரியத் தெரிந்த மகள் இருந்து விட்டால், அது இப்போலாம் வந்து கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நல்ல முறையில் நாம உருவாக்கினா இங்க ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க எல்லாம் பட்டமெல்லாம் வாங்க வச்சு ஆலிமா வாக்கி முபல்லிகா வாக்கி எல்லாம் பண்ணி கொண்டு போய் உங்களுக்கு தோதுவா ஷரியத்தை தெரிந்த பிள்ளைகள் அவங்களுக்கு தோதுவான கணவன்மார்களை கண்டறிந்து பெண் தர வேண்டும். வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாம் ஓதி முடிச்சு கொண்டு போய் ஒரு பொருத்தமே இல்லாத மாப்பிள்ளையோட கட்டி கொடுத்துறான். அன்ஃபிட்டு ஒண்ணு, இது ஓதியதற்கு தோதுவாக அவன் தொழுக கூட இல்லாதவன், ஜும்மா கூட இல்லாதவன், குடிகாரன், இந்த மாதிரி அடிக்ட் ஆனவன், இவனுகிட்ட கொடுக்குறது. இது எவ்வளவு தவறோ அதே சம அளவு தவறு என்ன தெரியுமா? இந்த கொள்கையில மோசமா சில பேர்கிட்ட கொண்டு போய் கட்டி கொடுத்து அவன் இந்த பிள்ளைய உட்கார வச்சுட்டு அதை ஓதாத, இதை ஓதாத, அதை கேட்காத, அந்த துவா ஓதாத, இப்படி எல்லாம் சொல்லி வழிகேடாக எல்லாத்தையும் பார்க்கிற மாதிரி உள்ள கணவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கூடாது. இன்னைக்கு எக்கச்சக்கமான பிரிவினைகள் தமிழகத்தில் அப்படி நடக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய தமிழகத்தின் ஒரு ஊர்ல அங்க இருக்கக்கூடிய உலமா சபையை சார்ந்த மார்க்க அறிஞர்களே சொல்லுகிற செய்தி என்னன்னா, எங்க ஊர்ல கணவன் மனைவி சண்டை, மாமியார் சண்டை, நாத்தனா சண்டை, வரதட்சணை கொடுமை, இதுல எல்லாம் தலாக் ஆகுறது இல்லை. எங்க ஊர்ல ஆகிற தலாக்கு பூரா இந்த கொள்கை சண்டை. என்னன்னா, கணவன் இந்த இதுல இருக்கான், மனைவி இந்த இதுல இருக்கு, இது சுன்னத் ஜமாத்து, அது அந்த ஜமாத்து. இந்த ஜமாத்து ரெண்டுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. இது என்னத்தையாவது வீட்டுல ஓதுது, அவன் நீ ஓதுனா இருக்குங்கிறான், அல்லது அவன் என்னவாக ஒன்ன பண்றான், அதுக்கு இந்த புள்ள நான் படிச்சதுல அப்படி இல்லைங்குது. முதல்ல இந்த பொருத்தங்கள் நிச்சயமா பார்க்க வேண்டும். மார்க்க கல்வியை மறுதளிக்கிற அந்த மாதிரி உள்ள ஒரு விதமான இயக்க போதைகள்ல சுத்தரவங்கள்ட்ட கொண்டு போய் எல்லாம் கொண்டு கொடுக்க கூடாது. அது ஓதியபடி அமலை செய்ய முடியாமல் அல்லவா போய்விடும்.
அதனால பெண் குழந்தைகளை பெற்ற பெருமக்கள் நிறைய பேர் இங்க இருப்பாங்க. ஆனா இந்த மஹல்லாவுல இப்படி ஒரு மதரசா நடக்குதுங்கிறாங்க, 30 பேர் தான் ஓதுறதா சொல்றாங்க. ஒரு வருத்தமாக இருக்கிறது. ஒண்ணு தெரிஞ்சுங்க, நீங்க எவ்வளவு கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் இங்க ஓதி கொடுக்கிற கிதாபுகளுக்கு அந்த கோடிகள் இணையாக, நிச்சயமா இணையாக. காலம் முழுக்க அந்த பெண்ணுக்கு எந்த ஒழுக்கமும் எந்த மார்க்க நெறிகளும் வேண்டுமோ தயவு செய்து அதை கற்றுத்தார்கள். இன்னமும் அந்த பழைய காலத்திலேயே இருப்பதல்ல. லேசா போதும், குர்ஆன் ஓதுற அளவுக்கு தெரிஞ்சா போதும். கொடுமை என்னன்னா, கல்லூரி மாணவிகள் நிறைய பேருக்கு குர்ஆன் ஓதுறது கூட தெரியாது என்பது அதிர்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டில், எங்க வேற ஊர்ல எல்லாம் சொல்லல, தமிழ்நாட்டில் கல்லூரி இவ்வளவு தூரம் மதரசாக்கள் விரிவடைந்ததற்கு பிறகு அல்லாஹுவை ரசூலை தர வேண்டிய வயதில் நீங்கள் நிஸ்வான்களின் வழியாக கொடுத்து விட்டால் கவலைப்படாமல் கண்ணை மூடி செல்லலாம். நாளைய ஈமானுடைய தலைமுறை உங்கள் வீட்டிலே உருவாக இந்த பெண்களுக்கு போதும். நீங்கள் கொடுத்திருக்கிற மார்க்க அறிவு போதும். அதை உருவாக்குகிற பிள்ளைகளைத்தான் நிஸ்வான் மதரசாக்கள் செய்து கொண்டிருக்கிறது. முதல்ல பெண் குழந்தை பெரிய நியமத்துன்னு நினைக்கணும். அதுக்கு கல்வி கொடுக்கிறது பெரிய பாக்கியம் நினைக்கணும். அல்லாஹ் ரசூலுடைய தடத்தில் அவர் வழி தவறாமல் பெறலாமல் எனது பெண் நடக்கிறாள் என்று முயற்சிக்கிறான் அல்லவா, அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அல்லவா, அது ஆக பெருக்கரிய பேராக பாக்கியமாக கருத வேண்டும். ஹதீஸ்ல எல்லாம் வருதுங்க, சும்மா சொர்க்கத்துல பெருமானார் கூட பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் இருப்பார்கள் எல்லாம் வருதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பல்வேறு ஹதீஸ்கள் எப்படி தெரியுமா வருது, அந்த பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கணும், ஒழுக்கம் சொல்லி கொடுக்கணும், மார்க்கம் சொல்லி கொடுக்கணும், அஹ்ஸனு தஅதீப் அஹ்ஸனு தஅலீம் இதெல்லாம் கொடுத்தா அவர் ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறதுல அர்த்தம் உண்டு. சும்மா வெறுமனே பெண் குழந்தை பிறந்தது என்பது மட்டுமல்ல, தயவு செய்து அதை புரிய வேண்டும். இன்னொன்னு, நாளை இவளுக்கு குழந்தை பிறக்கிற போது இவள் தாயாகிறாள் என்றால் ஹதீஸின் படி இவள் சுகுணமாகிறாள். ஒரு சொர்க்கமாக இருக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி அந்த பொண்ணுகிட்ட இருக்கணும். அவள் சொர்க்கம் அந்த பிள்ளைகளுக்கு. காலடியில சொர்க்கம்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா முதல்ல சொர்க்கமா இருக்கணும். இதுவெல்லாம் நிஸ்வான்களின் வழியாகத்தான் சமீப காலமாக போராடி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி முன்ன எல்லாம் நிஸ்வான் மதரசாவின் தேவை ஒன்னும் தேவை இல்லாம எல்லாம் ஒழுக்கமா இருந்தது. அவங்க எல்லாம் எதுவும் சத்தம் போட்டு பேசுறது இல்லை. பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், வெட்கம், நாணம் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் பூரா போயிடுச்சு. நம்மளா நிறைய சட்டம் எல்லாம் உருவாக்கிக்கிறோம். ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா இங்க ஊராக்கு போவாங்க, அடிச்சுட்டு போவாங்க. இந்த பொம்பளைகள்லாம் நின்று இருக்கும். சொந்தக்காரங்கெல்லாம் 50 பேர் நிற்பாங்க. அவங்க பாட்டில் அஸ்லாம் வலைக்கும் துவா செய்யுங்க, அஸ்லாம் வலைக்கும் துவா செய்யுங்க. அடிச்சுட்டு போறவங்களுக்கு எங்க இருக்குது உங்களுக்கு நீங்க முசாவா செய்யறதெல்லாம்? அவங்களாம் முசாவா செய்யறாங்க. இதை அந்த நேரத்துல மெதுவா இல்லை, ஆண்கள்கிட்ட முசாவா செய்யணும், அடிச்சுட்டு போற பெண்கள் முசாவா செய்யுங்க. ஆமா எந்த நேரத்துல நீங்க எதை சொல்றதுன்னு இல்லை, ஆட்சிகிட்ட எல்லாம் முசாபா நடக்குது. போயிட்டு வந்தாலும் முசாபா எங்க இருக்குது? ஒரு அந்நிய ஆண்ட முசாபா எங்க இருக்கு? இது இன்னைக்கு இருக்கிற நான் கேட்கிற ஒரு 75 வயசு கிழவியை நீங்க கொண்டு போய் நிப்பாட்டி வைங்க, வர்ற ஆட்சிகிட்ட எல்லாம் கையை நீட்டிருப்பாது முடியாது. வளரும் தலைமுறையிடத்திலே நிறைய வெட்கம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் எடுபட்டு இருக்கிறது. பேச்சுல, அதுல இதுல எல்லாத்திலையும் சில விஷயத்துல ஷரியத்து சொல்லவே முடியல. ஜனாசா ஆயிடுச்சு, சரி, ஜனாசாவை யாரு பார்க்கலாம்னு சட்டம் இருக்கு. எல்லாரும் பார்க்க முடியாது. பெண்கள் ஜனாசாவை போனா நீங்க ஆறுதல் சொல்றதுக்கு வீட்டுக்கு வெளியே வேணா உட்காந்துக்கலாம், சேர்ல உட்கார்ந்துருக்கலாம். சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரங்கள்ட்ட கை கொடுத்து ஆறுதல் சொல்லலாம், பொறுமையா சொல்லலாம். நேரா போய் ஜனாசாவை போய் பார்க்க வேண்டியது. இதுல எல்லாம் ஏதாவது சொன்னோம்னா நம்மள்ட்ட சட்டைக்கு வர்றாங்க. உங்களுக்கு எதிர்த்து சட்டம் சொல்றதுன்னு விவசாயம் இல்லை, மௌத்தா போயிட்டாங்க, அவங்கள போய் பார்க்காம அப்படிங்கிறாங்க. எந்த சரியத்துல இருக்கிறது?
ஆம்பளைங்க ஜனாசாவோட நேர பொம்பளைங்க வர்றாங்க, வந்து நேர ஜனாசாவை பார்க்கிறாங்க. காலம் முழுக்க அவரு கோசா, அந்நிய ஆண் அந்நிய பெண், மௌத்தா போன உடனே கண்ணை மூண உடனே நீங்க பார்க்கலாங்கிறதுக்கு பெண்களுக்கு மார்க்கத்துல எங்க அனுமதி தரப்பட்டிருக்கு சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் சொல்ல முடியாத சட்டத்தையே. நான் அதுதான் சொல்றேன், இதையெல்லாம் பெண்களுக்கே இந்த சட்டத்தை கொடுத்து விட்டால், பெண்களுக்கே இந்த சரியத்தை போதித்து விட்டால் அவங்களுக்கு தெரியும் இவங்க நமக்கு அனுமதிக்கப்பட்டவங்க, இவர்கிட்ட கையை நீட்டி முசாவா செய்யலாம், இவர் பெற்ற தகப்பன், இவர் கணவர், இவன் சகோதரன், இங்கெல்லாம் நம்ம கையை நீட்டலாம். யாரோ அச்சுக்கு போறாங்க, கையை நீட்ட முடியாது. யாரோ மூத்தா போயிட்டாங்க, ஜனாசாவை பார்க்க முடியாது. இந்த சட்டத்தை எல்லாம் நீங்கள் பெண்களுக்கு தர வேண்டும். அதுலயும் சில இடத்துல மிரட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? மூத்த வீட்டுல ஆம்பளை ஜனாசாவா இருக்கும், அங்க எல்லாம் நின்று ஆம்பளைங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க, பொம்பளை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிம்பாங்க. அடிச்சு முடிஞ்சு ஓடுற வெளியே நம்ம எல்லாம் போட்டா சுத்தி பொம்பளை 40-50 பொம்பளை நிக்குது. ஜனாசா ஆம்பளை ஜனாசா. காரணம்லாம் அவர் கூட நின்றதில்லை, முன்னாடி நின்றதில்லை, கோசா. எப்படி 40-50 பெண்கள் நின்று ஒரு தான் இதுவரை பார்க்காத அந்த ஜனாசாவை பார்க்க மார்க்கம் எங்க அனுமதி தந்திருக்கு? நான் சும்மா சாம்பிளுக்கு சொல்றேன். ஹஜ்ஜுக்கு போறப்போ முசாவா செய்யறதோ இந்த ஜனாசாவோ இதெல்லாம் நூற்றுக்கணக்கான இந்த விஷயங்கள் இருக்கிறது. சரியான முறையில் ஷரியத்து தரப்படாத காரணத்தால் பெண்களிடத்தில் இவைகள் எல்லாம் இன்றைக்கு பரவி இருக்கிறது. எனவே ஷரியத்தை சரியான முறையில் பெண்களுக்கு தர வேண்டும். அந்த தரக்கூடிய பணியை தான் மதரசாக்களின் வழியாக செய்யப்படுகிறது. தப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ் இது போன்ற தனித்தனி துறைகளை சார்ந்த கிதாபுகள் எல்லாம் இங்கே போதிக்கப்படுவதை பார்க்கிறோம். அதனால பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் பெருமை என்று நினைக்கும். முதல்ல நியமத்துன்னு நினைக்கும். அல்லாஹ் கொடுத்த உங்களுக்கு வாழ்க்கையில் இறைவன் வழங்கிய அவனுடைய பேருபகாரங்களிலும் பெரிய உபகாரம் என்னன்னா அவன் உங்களுக்கு ஒரு பெண் மகளை தந்தது. இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம அறியாமை காலம் மாதிரி இது இருந்த காலம் டார்க் ஏஜ் மௌட்டிகள்னு சொல்றோம். இன்னைக்கும் 2வது அல்லது 3வது பெண்ணா போச்சுன்னா மூஞ்சியை பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு சைஸா குழந்தை பிறந்ததுக்கு பேர் வைக்கணும் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. நம்ம போகும்போதே சந்தில ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம மௌத்தோடு மாதிரியே அமைதி அறிஞ்சுன்னா முடிவு பண்ணிக்கலாம். பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவன் சொல்லணும்னு அவசியமே இல்லை, குழந்தைய வாங்கி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இதே பையன் பிறந்தா அந்த சந்தில இருந்தே சீரியல் லைட் ஆரம்பிச்சிடும். டியூப்லைட் அது இது நாகூரணிவா பாட்டு தட்டா புட்டா ஸ்வீட்டு பேக்கேஜ் என்னடான்னா அவரு பையன் வந்திருக்கான். அவன் முன்னே எந்த சந்தில கொண்டு போய் நிற்க வைக்க போறானோ அதை காப்பாற்றணும் சொல்றேன். அதாவது இன்றைக்கு வரையும் பெண் குழந்தை பிறக்கிற போது ஒரு மட்டமான பார்வை, ஆண் குழந்தை பிறந்த உடனே அது ஒரு பெரிய செலிப்ரேஷன் கொண்டாடுறது நடக்குது. போய் அந்த பெண் குழந்தை பரிதாபமா யாருமே இருக்க மாட்டான். ஒண்ணு இவர் இருப்பாரு பெற்றவர், இன்னும் அவங்க மாமனாரோ அல்லது யாராவது ஒருத்தர், 2 பேருமே அப்படியே ஒருன்னு உட்காந்துருப்பாங்க. இஞ்சி சாப்பிட்ட பாரு. நாமெல்லாம் குழந்தைய வாங்கி வச்சு என்ன பேர் வைக்கும் என்ன மாதிரி வைக்க. நீ இதே பையனா இருந்தா நீ என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ற? முதல்ல ஒரு குடும்பத்தில் நான் ரிஸ்வான் மதரசா விழா என்பதாக சொல்லுகிறேன். ஒரு ஆணை விட பெண்ணை, பெண்ணை விட ஆணை பாலின ரீதியாக வேறுபடுத்துதல், பிளவுபடுத்துதல், வித்தியாசம் காட்டுதல் என்பது பெரிய தவறு. 1000 இருந்தாலும் அவன் பையன், 1000 இருந்தாலும் நீ உள்ள. முதல்ல இந்த வசனமே தப்பு. அதாவது ஒரு பேரன் பேத்தியவோ மகன் மகளையோ கூட்டிட்டு வர்றாரு ஒரு சாபி மஜ்லிஸ், ரசூலுல்லாஹி மஜ்லிஸ். பையனை தூக்கி மடியில உட்கார வச்சுட்டாரு. பையனை தூக்கி, பெண்ணை தூக்கி கீழே உட்கார வச்சுட்டாரு. ரசூலுல்லாஹி மஜ்லிஸ், ரசூலுல்லாஹ் பார்க்கிறார். அந்த பொண்ணை கீழே உட்கார வச்சுட்டாரு. ரசூலுல்லாஹி செல்லம் அவர்களுடைய பேச்சுக்கு இடையில நிறுத்திட்டு, ஏன் அங்க கீழே உட்கார்ந்து இருக்கிற பிள்ளையை இந்த மடியில உட்கார வைக்கலாமே, இந்த மடியில பையன் உட்கார்ந்துருக்கான், இன்னொரு மடியில பிள்ளைய உட்கார வைக்கலாமே, அதை தூக்கி அங்கேயும் கீழே உட்கார வைக்கணும். அவர் உடனடியாக தூக்கி இங்க உட்கார வச்சுக்கிட்டார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸிலேயே இருக்குது, தன்னுடைய அவுலாதுகளுக்கு இடையில், தன் குழந்தைகளுக்கு இடையில் ஒரு பெண்ணை ஆணை விட மட்டமானவள் என்று சொல்லி பாரபட்சம் காட்டாமல் எந்த தந்தை வளர்க்கிறாரோ அவனுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருப்பார், துஆ செய்திருக்கிறார். எனவே பெண் குழந்தை இருக்கிற வீடுகள் எல்லாம் பெரும் பாக்கியம் செய்த வீடுகள். நான் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், அன்புக்குரியவர்களே, நீங்கள் வேலை வாய்ப்பு தருவதோ, பட்டப்படிப்புகள் தருவதோ, மிக உயர்ந்த வீடு வாசல்களும் சொத்துக்களும் தருவதோ, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதோ, எல்லாவற்றையும் விட ஆகப்பெரிய விஷயம், நீங்கள் ஒரு 2-3 வருஷம் என் பிள்ளைய மார்க்கத்தினுடைய ஷரியத்தினுடைய கல்வியெல்லாம் நான் கற்றுக் கொடுத்தேன் என்று ஒரு நிறைவு வருமானால் அந்த மன நிறைவுக்கு ஈடா வேற எதுவுமே இல்லை. அதனால யார் யாரெல்லாம் ஓத வைக்கிறீங்களோ தொடர்ந்து ஓத வைங்க. எந்த வீட்டிலெல்லாம் பெண் பிள்ளைகள் இன்னும் ஷரியத்தினுடைய இல்மை கற்களையோ, நீங்க வெறும் குர்ஆன் ஓதுறதை மட்டும் நினைச்சுக்க வேணாம். இங்க ஓதி தரப்படக்கூடிய கிதாபுகளை போன்று கிதாபுகளை எல்லாம் எந்த பெண்கள் இன்னும் அதுல முன்னெடுக்கலையோ அந்த வீடுகளில் எல்லாம் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் இந்த மதரசாவை கபூல் செய்வானாக. மதரசாவில் ஓதுகிற பெண் பிள்ளைகளை எல்லாம் கபூல் செய்வானாக. நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இல்லங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பெண்களையும், சிறிய பெரிய வயதுடைய எல்லா பெண்களையும் சஹாபிய பெண்மணிகளின் வரிசையில் கற்பொழுக்கத்தோடு நாணத்தோடு வாழ்நாள் முழுக்க ஷரியத்தின் சட்டங்களை பேடி நடக்கிற, காலமெல்லாம் முஸல்லாவோடும் குர்ஆனோடும் தங்களுடைய பொழுதை கடத்துகிற நல்ல சிதேவிகளான பெண்களாக எல்லாம் உள்ள இறைவன் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.